என்ன இங்க இருந்தா குதிக்க போற? இவதான் கவிதா. கலெக்டர் ஆகணுங்கிறது தான் இவ குறிக்கோள். அதுக்காக இப்பவே தன்னை தயார்படுத்திட்டு இருக்கா. ஆமாங்க, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுதான் இவ தொழிலே. இப்ப நம்ம ஆள்கிட்ட வந்திருக்கா, மத்தத நீங்களே பாருங்க. இல்ல, இங்க இருந்து குதிச்சா அரைகுறையா கை கால் உடைஞ்சு வீட்டுல கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த மலை மேல இருந்து குதிச்சேன்னு வை, எந்த பிரச்சனையும் இல்லாம பட்டுன்னு உயிர் போயிடும். நீ கஷ்டப்பட வேண்டியிருக்காதுன்னு சொல்ல வந்த. என்ன பாக்குற? என்னடா இவ சாக போற நம்மள கைய பிடிச்சு இழுத்து காப்பாத்தாம மேல இருந்து குதிக்க சொல்றாளேனா? நீ எப்படியும் முடிவு பண்ணிட்ட, அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? சாக போற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் வச்சிருப்பாங்க. நீ என்ன காரணம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் மேல தப்பு இல்லாம பாத்துக்க. தப்பு என் மேல இல்ல, என்னதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்டு உன்னையே வருத்திக்கிற நீ, மத்தவங்களுக்கு உன்னை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சு ஏன் உன்னையே நீ தட்டி கொடுத்து வாழக்கூடாது? எதுவும் நாம நினைக்கிற நினைப்புலதான் இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க உன்னை குறை சொல்றாங்கன்னு வருத்தப்படாத. அவங்க குறை சொல்லாத அளவுக்கு நாம எப்படி வாழ முடியும்? அதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசி. அதுக்கு எங்கேயாவது எதுலயாவது யார் மூலமாவது தீர்வு கிடைக்கும். இவ்வளவு நேரம் வயசு பசங்களுக்கு அட்வைஸ் பண்றதே தப்புதான். சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் இஷ்டம். வீட்டுக்கு போறதா இல்ல மேல போறதான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க. பார்த்தா புத்திசாலியா தெரியுற. மேல போறதுக்கு விரும்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வரேன். உங்க பேரு கவிதாவா? ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. பேருக்கு தகுந்த மாதிரி ஆளும் ராஜா மாதிரி தான் இருக்க. பாய். வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள தேடி ஒரு தேவதை வருவா. அந்த தேவதை அவங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவா. சாப்பிட்டேன்பா. தூங்கல. ஐயோ, பிராக்டிகல்ஸ் இருக்குப்பா. சப்மிட் பண்ணலனா அந்த லெக்சரர் பேய் மாதிரி கத்துவான். வேண்டாம். ஏய், இதுக்கு மேல நீ தூங்கலன்னா உடம்பு கெட்டு போயிடும். காலையில நான் உன்னை எழுப்புறேன். ஐயோ சாரிப்பா. ப்ராமிஸ். அப்பா ப்ளீஸ். அப்பா. கம். என்ன செய்யறது? குட் கேர்ள். சரி, நாளைக்கு அந்த டோப்பா தலை என்கிட்ட பாட்டு வாங்கணும்னு இருக்கு. குட் நைட் பா. ஐயோ, பிராக்டிகல்ஸ் கோவிந்தாதா. குட் மார்னிங். தேங்க்ஸ் பா. என்ன உங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டம்? இல்லம்மா, என் பொண்ணு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது.
அதனாலதான் அந்த டோப்பா தலைங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்து. ஹலோ, என்ன ரகுநாத், கார்ட்டூன் ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். என்ன சாரி சார். அப்ப முடிக்கலையா? ஏன் இப்படி பொறுப்பில்லாம இருக்கீங்க? இல்ல சார், இல்ல வீட்டுல கொஞ்சம் பிராக்டிக்கல் ப்ராப்ளம். பிராக்டிகல் ப்ராப்ளம்னா சின்சியாரிட்டி வேணும். இன்னைக்கு இல்ல சார், நான் மண்டலத்தை தாண்டி செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கானா அது சின்சியாரிட்டியால தான். ஓகே சார். ஓகே, முதல்ல வீட்டு வேலை ஆபீஸ் வேலைன்னு பிரிச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? முதல்ல வேலையை முடிங்க ரகு. ஓகே சார். ஓகே ஓகே. என்னப்பா போன்ல அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல போல இருக்கு. இல்லவே இல்ல, நான் உன்னை அந்த டோப்பா தலைங்கிட்ட இருந்து காப்பாத்தினேன்ல, இப்ப என் எடிட்டர் டப்பா தலைங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். என்னப்பா நீங்க என்ன பண்றது? உங்கள காதலுக்கு ரோமியோ ஜூலியட், தாம்பத்தியத்துக்கு வள்ளுவன் வாசி, கற்புக்கு கண்ணகி மாதிரி நட்புக்கு நாம உதாரணமா இருக்கணும். நம்ம நட்பு சரித்திரம் படைக்கணும்னா நம்ம ஏதாவது சாதனை படைக்கணும். ஆமா, விசுவ கூப்பிட்டு நட்பை பத்தி ஒரு அரட்டாரங்க நடத்த சொல்லுமா? நோ, சொல்லுக்கு இருக்கிற மரியாதையை விட செயலுக்கு தான் அதிகம். அதனால நம்ம நட்பு லோகத்துக்கு தெரியணும்னா நம்ம செயல்ல தான் இறங்கணும். கரெக்ட். ஆஞ்சநேயா, நீ பொடி நடையா போய்கிட்டு இரு, நான் உச்சா போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. நண்பன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். என் நட்பை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இவன் நல்லா இருக்கும். ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. அப்பாடா, நல்லபடியா என் நண்பனை காப்பாத்திட்டேன். எங்கடா காப்பாத்து? முக்கி ஒரு மணி நேரம் ஓடினாலும் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடாத ஓட்ட டிஎம்சிட்டி இடிச்சுட்டா கூட 1 அடி 2 அடி தாண்டா பட்டிருக்கு. இப்படி உடம்பு பூரா ரத்த கலரை ஆக்கிட்டியடா. ஏன்டா இப்படி பண்ண? நான் என்னடா பாவம் பண்ணேன்? சாரி நண்பா, உன்னை காப்பாத்தணுங்கிற அவசரத்துல பதறி போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒண்ணு பண்ண வேணாடா. ஐயோ வேணா. இல்ல நண்பா, இந்த ரத்தத்தை ஏதாவது பண்ணி ஆகணும். இது வரேன். ஐயோ ஏன் கூட்டாளே, இனிமேங்க நம்ம நின்னோம்னா எவகண்டா எஸ்கேப் ஆயிருவோம். முதல் நண்பன், அப்புறம் தான் நீ. நண்பா, ஆஞ்சநேயா, நண்பா, ஆஞ்சநேயா. வேணாடா வேணாம். என்ன நடக்க போகுது? கொட்டிக்கிறதுக்கு இந்த நேரத்துல வளவலன்னு பேசலாமா? நான் சொல்றதை கேளு. என் நண்பனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ செய்வடா, அது கருமாதியா வேற என்னன்னு நாங்கள் முடிவு எந்த பொண்ணு ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. வீட்டு அமிதாப் பச்சன் பாட்டு கேட்டு ஆயா நடந்து வந்த விட அம்மையார் மாதிரி குண்டிய வச்சுட்டா கொலகாரா. திருமல மேடம், மேடம் கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்க மேடம். மேடம் ஹலோ, உங்களை நில்லுங்க. ஹலோ மேடம். ஏய் வண்டி கொஞ்சம் ஹலோ மேடம், நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன பொக்கேவோட வந்து நிக்கிற? ஐ லவ் யூ சொல்ல போறியா? எனக்கா இல்ல அவளுக்கா? இல்ல, நேத்து இவங்க ஞாபகத்துல இருந்து காப்பாத்துனாங்கல்ல, அதான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ். நீ தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா வார்த்தையிலே சொல்லலாம். இல்ல இந்த தேங்க்ஸ் கார்டே போதும். கூடவே இந்த பூவையும் சேர்த்து கொடுக்கறியே, இது எதுக்கு? உன்னதான் கேக்குறேன், இது எதுக்கு தெரியலையா? தெரியல. தெரியாம எதையும் செய்யாத. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஏன் எதுக்கு என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சா மத்தவங்களை விட நீ அறிவாளியா இருப்ப. முதல்ல இதோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்கவா. மேடம், மேடம் நீங்க சொன்ன மாதிரி பூவோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா மேடம், சொல்லவா? பூங்கிறது ஒரு அழகான மென்மையான விஷயம். அந்த அழகான பூவை பார்க்கும்போது பாக்குறவங்க முகத்துல ஒரு சந்தோஷமும் மனசுல ஒரு நிம்மதியும் பிறக்குது. அதே மாதிரி
இந்த பூவை கொடுக்கறேன்னா உங்களோட வாழ்க்கையில என்னைக்கு இந்த சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் தருவேங்கிற நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் இந்த பூ கொடுக்கறது. பேச்சால சொல்ல முடியாத விஷயத்தை தான் இப்படி பூ கொடுத்து புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல மேடம், நம்ம பொதுவான கண்ணோட்டத்துல எல்லா பூவையும் பார்த்து மத்தவங்களுக்கு கொடுத்துடுறோம். ஆனா ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு குணாதிசயமும் காரணமும் இருக்குங்கிறது தான் உண்மை. பரவாயில்லையே, இவ்ளோ சீக்கிரத்துல நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருக்க. உன்னை பாராட்டுறேன். தேங்க்ஸ் மேடம். இனிமே என்ன மேடம் எல்லாம் கூப்பிட வேண்டாம், கவிதானே கூப்பிடலாம். நீ கூச்சத்துல இப்படி நெளியறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்னோட பிரச்சனை இதான் தெரியுமா? காலேஜ்ல இதை வச்சுதான் பசங்களும் பொண்ணுங்களும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் அந்த ஸ்வேதா பொண்ணு இருக்கால, எப்பவும் என்ன கிண்டல் பண்ணி அழ வச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொன்ன? ஸ்வேதா. அந்த ஸ்வேதா மட்டும் இல்ல, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ற. நானா? நீதான்